நம்ம இன்றைக்கி சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். அதை குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 30 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ண வச்சுருங்க. ஒரு பேனில் எண்ணெய் காய விட்டு இந்த மேரினேட் பண்ண பீஸெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது இதெல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர டைமில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத் ஆகணுன்ட்டு இல்லை, லைட்டாக வணங்கினா போதும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இதில் குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வணக்கி கொடுத்துருங்க. தக்காளி கொஞ்சமாக சாஃப்ட் ஆகட்டும். நல்லா வணங்கி வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசால், கொஞ்சமாக ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்திக்கலாம். இந்த சிக்கன்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. லைட்டாக கொதி வரட்டும். கொதி வரும்போது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிக்கலாம். இந்த டிஷ் சப்பாத்தி, ரொட்டி, நான் கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.